நம்ம தான் ஸ்னாப் பைத்தியமா இருப்பாங்க. நீங்க பேசாங்க. உங்களுக்கு மட்டுமே செய்யணும் கரெக்ட்ல. ஐயோ. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க வந்து vlog எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு எப்பவும் போல vlog எடுக்கல. பைத்தியக்கார மாதிரி பேசுறேனா? வெளிச்சத்துல இருக்கும் தாண்டா இருட்டப்பட்டு பேசுறேன். இருட்டிலேயே வாழ்றவன். I'm not bad. Just evil. சரி, இப்போ நான் நல்லா தான் தெரியும். ஆக்சுவலி தீஸ்தாவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தோம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு vlogல வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். நாங்கள் வந்து என்ன பேபி ஷவர் ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பேபி ஷவருக்கு அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு. ஸோ வந்து நாங்கள் அங்கே போயிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் ஹோட்டல் மணி 10 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு தான் வந்தோம். 10 மணி வரைக்கும் உட்காந்து அவங்க கிட்ட கதை பேசிட்டு குழந்தை கூட விளையாண்டுட்டு எங்களுக்கு 10 ஆக்சுவலி டைம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த பாப்பா கூட விளையாடுறதுக்கு. விளையாண்டுட்டு அப்புறமேட்டு இப்போதான் வந்து திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். குறுக்கு சந்தில் போயிட்டு இருக்கோம். போயிட்டு எப்பனாலும் சமைக்க லேட் ஆயிரும். மணி 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். வைத்தியக்காரன் மென்டல் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கண்டுக்கூடாது. இக்னோர் நெகட்டிவிட்டி இக்னோர் ஹரி. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா சோறு சாப்பிட போறோம் வீட்டுக்கு போயிட்டு. அதுதான் இருக்கலே முக்கியமான வேலை. அதை இப்போ பண்ண போறோம். முக்கிற வேலை இல்லை, முக்கியமான வேலை. அதை இப்போ பண்ணிட்டு பண்றப்ப உங்ககிட்ட காமிக்கிறேன். கடையில வாங்கியாச்சு. என் வீட்டுல போய் சமைக்கணும். ரொம்ப நேரம் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டனால எப்படிதான் ஓட்டுவேன். எப்பவுமே சீன் போடுறாங்க. ஐஸ் அவன் லைசன்ஸ் வாங்கிட்டான். ஓட்டர் ஐடி வேற வந்துருச்சு. ஓட்டர் ஐடி வந்துச்சு. ஏடிஎம் கார்டு வேற. எப்படி 18 வயசுல எல்லாமே கிடைச்சது? இவனுக்கு இப்பதான் 18 வயசு ஆச்சு. ரொம்ப பல்ல காமிக்காத. எனக்கே ஃபர்ஸ்ட் அப்படிதான். நானும் 18 வயசு ஆனோடனே எனக்கு ஓட்டர் ஐடி வந்து நான் 18 வயசுலயே நான் ஓட்டு போட்டு அகெயின் வந்து எத்தனை வயசு லைசன்ஸ் எடுத்தேன்? 20ல தான் நான் எடுத்தேன் லைசன்ஸ். வந்து 20th ஏஜ்ல தான் எடுத்தேன். அது மட்டும் தான் கொஞ்சம் மனசங்கட்டமா இருக்கு. சாங்கட்டமா இருந்தா சாங்கட்டம் இல்ல, சாங்கட்டமா இருக்கு. ஆனா இந்த மாதிரி பைத்தியமாய் வளர்றதுக்கு தெரியுமா vlog எடுக்கிறதுங்களா? நானுமே இந்த மாதிரி பண்ணுவேன். என்னன்னா வந்து இருட்டான இடத்த பார்த்துட்டே இருப்பேன். பேய் வருதா அப்படின்னு சும்மா எனக்கு பயமா இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேய் கதை பேசலாம். இப்போதைக்கு பேசலாம். எங்க பாரு ரோடு வெறிச்சோடி இருக்கு. அரி சும்மா அரி குழந்தை அழுகுற சொல்லி கேக்குதா? இல்லையே, அம்மா அது போனாவோட குழந்தை. இவங்க சின்ன குழந்தை விளாண்டன்னு இருக்கானுங்க. பைத்தியமாய் பண்ணா அடிச்சுடுவேன் இந்த வயசு. சரி, நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்து நைட்டு தான் எங்கள் வாழ்க்கையே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நாங்கள் வந்து தண்ணி கேன் எடுக்க வந்திருக்கோம். மணி வந்து 10:20. இந்த டைமில் தான் வந்து எடுக்கவே வந்திருக்கோம். வந்து இப்போ எங்கள் அம்மா வந்து எமர்ஜென்சியாக ஒரு குட்டி சட்னி பண்ணுறாங்க. இது வந்து வெறுமனைக்கு நம்ம இதுலேயே செஞ்சிடலாம். அடுப்புலேயே ஏற்ற வேண்டாம். அந்த மாதிரி ஒரு சட்னி. என்னென்னு சொல்லுங்கம்மா. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மிளகாய் பொடி, உப்பு போட்டு ஒரு பசஞ்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இது வந்து நான் தோசைக்கு இட்லிக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட். இல்லை சோறு வடிச்ச சோறு போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்களும் செஞ்சு பாருங்க. டக்கு நம்ம செய்ய வேண்டாம். போட்டு வதக்கி எடுத்து அரைச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கையை வச்சு ஒரு பசஞ்சு விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். Later that same evening. நினைக்கிறேன் பின்னாடி ஒரு நல்ல சாங் தான். கண்ண கலங்கடிக்கும் ஃபிகர் வேணாண்டா, நமக்கு கண்ணீரல் சொல்லி போஸ்டர் ஒட்டும் நன்மை போதும்டா. உனக்கும் இதே அட்வைஸ் தான். புரிஞ்சா அட்வைஸ் என்னன்ட்டு? கைஸ், நம்ம இப்போ ஒரு குட்டி ஷாப்பிங் கொளுத்துறானே என்னோட கேமரா குவாலிட்டி. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? உடனே மேல கீ வந்து அவங்க ஆள் நின்றுட்டு இருக்காங்க.
சொல்றது வேற. ஆக்சுவலி நாங்கள் வந்து இங்கே வாரம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வேஃபிள்ஸ் எல்லாமே. ஹரி வந்தா உட்கார்றதுக்குன்னு சொல்லிட்டு பேக் வச்சு இடம் பிடிச்சிருக்கோம். யாவது வாங்கி சாப்பிடலாம், செம்ம டேஸ்டாக இருக்கும். அவனுக்கு அடிடி அதில் ஸ்னாப் போடணும். சில பேர் நம்ம தான் ஸ்னாப் பைத்தியமாக இருப்பாங்க. அவங்களும் பேசாங்க, அவனுங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுருங்க ஸ்னாப்பில். இதில் போனேன் அதெல்லாம் உலகத்துல நீ நினைக்கிற மாதிரிலாம் வாழ முடியும். என்னால் வாழ்நாள் பார்க்கணும். நான்லாம் பொது சேவை செய்யப்படுறேன். அப்படிதான் வாழணும். நான்லாம் பொது சேவை செய்வேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மட்டுமே சேவை செய்யணும் பிறக்கல போட்டு மாஸ். அடுத்த எம்எல்ஏ எங்க அம்மா தான். மக்களே எனக்கு ஓட்டு போட்டு எனக்கு ஓட்டு போட்டு. ஐயோ ஐயோ இப்ப நடிக்க கூடாது. யாரும் கூட எப்படி ஐயா போதுமா இன்னும் வாங்கி தரவா? ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். அதான் பண்ணி விட்டு கொடுக்கல. என்ன செல்சியா என்ன பண்ண போற? கைக்கு ஒரு ரிங் வாங்கி போடலாம்னு சொல்லுவாங்க. வேஃபிள் சாப்பிட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிக் பஸார் சொல்லாத. ஏன்? ஆமா, எனக்கு பிடிச்சதா எல்லாரும் வாங்கி சாப்பிட்டோம். ஏன்னா அந்த வீட்டோட குவீன், அதனால எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர்ல வேஃபிள்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து பிக் பஸார்ல போய் குட்டியாக ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஷாப்பிங் பண்ணிட்டு உங்ககிட்ட ஷாப்பிங் பண்ணதெல்லாம் காமிப்பேன். அப்படியே அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பிக் பஸார், இட்ஸ் ஸ்மார்ட் பஸார். எனக்கு தெரியல, இப்போதான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ளாக் பண்ணிருக்கேன். இது என்னடா அது டார்ச் ஆன் ஆயிருக்கு எப்படி? என்ன இவ்வளவு குட்டையா இருக்க? அறிவும் இல்ல பத்தி யார்கிட்ட பேசுறீங்க? என்ன இவ்வளவு குட்டையா இருக்க? தெரியுதா? அவன் வந்து வேஃபிள்ஸ் ஒயிட் சாக்லேட் வாங்கி தரல, சாக்லேட் ஃப்ளேவர் வேஃபிள்ஸ் வாங்கி தரலன்னு என்ன திட்டிகிட்டே இருக்காங்க கைஸ். அவனை செருப்பாடாடிங்க எல்லாரும் வந்து. ஸோ ஃபைனலி ஸ்மார்ட் பஸாருக்குள்ளே ரேட்லாம் எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வ்ளாகில் நான் காமிக்கிறேன். ரேட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து ஈஸியாக உங்களை ரீச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வ்ளாகில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.